ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி வின்வின் 773 10ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 என்ன ரிசல்ட் வந்திருக்கு, அது நம்ம என்ன கணிப்புகள் கொடுத்துருக்கோம், அதில் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு என்ன மாதிரி கணிப்புகள் இருக்க போகுது ஸ்ரீசக்திக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி ரிசல்ட் 4889 நண்பர்களே, 4889. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் 894 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 498 ஆல் போர்டில் 3 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. 498 நம்ம வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா 889 நம்ம இங்கே கொடுத்ததில் 997 அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஏ போர்டில் 8, பி போர்டில் 8, சி போர்டில் 9. சரிங்களா? நம்ம கொடுத்த கணிப்பில் என்ன மாதிரி நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏசிபிசியில் நம்ம வந்து பி போர்டில் பார்த்திங்கன்னா 9 கணிப்பில் கொடுத்துருந்தோம். சி போர்டில் 9 99 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஏசி வந்து 89, நம்ம 99 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் நண்பர்களே. ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரே ஒரு இதில் தான் மிஸ் ஆகிருக்குது. இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சி போர்டில் வந்து 9 அப்படிங்கிறது ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபியில் பார்த்திங்கன்னா நம்ம பிசியில் பார்த்திங்கன்னா 99 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஆனால் நம்மளுக்கு 99 ரொம்ப முக்கியமான நம்பர் இருந்துச்சு. ஆனால் 89 நம்ம கொடுத்த கணிப்பில் பார்த்திங்கன்னா அதில் வந்து 99ன்னு கொடுத்துருக்கோம். 889க்கு சி போர்டில் 9 பாஸ் ஆகிடுச்சு, பி போர்டில் 8 பாஸ் ஆகிடுச்சு. 89 அப்படின்னு சொல்லிட்டு பி போர்டில், அதான் நம்ம இங்கே 83 கொடுத்துருந்தோம். பி போர்டில் 8, சி போர்டில் 9 வந்து நம்ம கொடுத்த கணிப்புகளில் பாஸ் ஆகிருக்குது. நம்ம 4 டிஜிட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் இன்றைக்கி வந்து 4. நம்ம இந்த இடத்துல கணிப்புகளாக இங்கே இருக்கிறது வந்து 3 அல்லது நம்மளுக்கு வந்து 9 அல்லது 1 அப்படிங்கிற மாதிரி 3, 9, 1 அல்லது 8 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் நம்மளுக்கு ரிசல்ட்டில் 4 அப்படிங்கிறது வின்னிங் கிடச்சிருக்கு. நம்ம கொடுத்த கணிப்பில் பிசி 89, ஆல் போர்டில் 894 அப்படிங்கிறதும் நம்ம வின்னிங்காக கொடுத்துருக்கோம். நம்ம போர்டில் வந்து 2 போர்டு பாஸ் ஆகிருக்குது, ஒரு போர்டு மட்டும் ஜஸ்ட் மிஸ்ஸு. பரவாயில்ல, இருந்தாலும் கணிப்புகளில் வந்து எதுவும் பிழை இல்லை. இப்போ நம்மளோட நண்பர்கள், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே கேட்குற விஷயம், கரெக்டாக போர்டில் வந்து கரெக்டாக உட்கார்ற மாதிரி கெஸ்ஸிங் கொடுங்க. நம்ம அந்த மாதிரி தான் நண்பர்களை இங்கே எடுக்கிறோம். இன்றைக்கி உங்களுக்காண்டி ஒரு முக்கியமான தகவலாக என்னது, இது எல்லாத்தையும் பாக்ஸ்லேயே போட்டு காமிக்கிறேன். பாக்ஸில் என்ன நம்பர் வருதுங்கிறத நீங்களே பாருங்கள். இது நான் வந்து வர்ற ரிசல்ட் வச்சு மேட்ச் பண்ணி கொடுத்த நம்பர் தான். நீங்கள் கேட்குறீங்க ஏபிசியில் ஒரு கன்ஃபார்மான நம்பராக, இதில் முக்கியமான நம்பரை தான் நம்ம இதில் கொடுக்குறோம். முக்கியமான நம்பரை ஒரு 4 செட்டு கொடுக்குறோம். 4 டிஜிட்லேயே ஒரு முக்கியமான நம்பராக 4 செட்டு கொடுக்குறோம். இருந்தாலும் நீங்கள் கேட்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 4889 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேரெக்டாகவே 889ஆகவோ இல்லை 4889ஆகவோ இந்த இடத்துல வந்து ஏபிசி பாக்ஸோ இல்லை 4 டிஜிட்டில் நீங்கள் கேட்குறீங்க. அதே மாதிரி நான் கொடுக்குறேன் இன்றைக்கி. அதுவும் உங்களுடைய கணிப்புகள் எப்படி செட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவித்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இருந்தாலும் அதை வந்து நான் முன்மொழிகிறேன். கண்டிப்பாக அதுக்குரிய நம்பர்ஸ் வந்து நம்ம இப்போ கண்டிப்பாக இந்த நம்ம செட்டில் இந்த ஏபிசி பாக்ஸில் 4 டிஜிட்டில் நான் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். ஏபிசிபிசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாலும் ஓகே தான். இல்லை உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கெஸ்ஸிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏபிசி பாக்ஸு, அதே மாதிரி ஏபிஏசிபிசி பாக்ஸு, ஏபிசி பாக்ஸு, அது இல்லாமல் 4D எல்லாமே தெளிவாகவே நம்ம வந்து தனியாகவே இந்த மாதிரி செட்டாக ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி செட்டாக, ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் ஃபுல்லாகவே இதில் 59, 49, 59, 52 இந்த மாதிரியே நான் இன்றைக்கி எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கில் வந்து உங்களுக்கு கெஸ் பண்ணி இதில் எப்படி ஏபிசியில் அப்படி 2 செட்டாக முக்கியமான செட் எப்படி, ஏபிஏசிபிசியில் முக்கியமான செட் எப்படி, ஏபிஏசிபிசியில் கொஞ்சம் கன்ஃபார்மான செட் எப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுக்குறேன். இதில் பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் இவ்வளோ நாள் கொடுத்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜஸ்ட்டு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்தேன். நான் இதை டேரெக்டாகவே பாக்ஸ்லேயே போட்டு உங்களுக்கு பாக்ஸில் எப்படி வருது அப்படிங்கிறதையும் நான் தாராளமாக உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பற்றியும் பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வெற்றி நாளைக்கு 4 போர்டும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நம்ம 2 போர்டு 3 போர்டு அப்படிங்கிறது நம்ம டெய்லி கொடுத்து தான் இருக்கோம். பரவாயில்ல, டெய்லியும் தினசரி ஒரு 4 போர்டு வெற்றி கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி களத்தில் தான் இருக்கோம். இருந்தாலும் அதில் நம்ம கொடுத்த பாக்ஸில் செட்டில் கொஞ்சம் வித்தியாசங்கள் வருது. இருந்தாலும் அதையும் இன்றைக்கி கொஞ்சம் கிளியராகவே உங்களுக்கு கெஸ்ஸிங் எடுத்து கண்டிப்பாக நாளைக்கு உங்களோட ஒரு முக்கியமான வெற்றியை நான் கண்டிப்பாக வாங்கி தருவேன். அது கண்டிப்பாக நடக்கும். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நண்பர்களே. கொஞ்சம் வீடியோ வந்து அது அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தகவல்களை கண்டிப்பாக போய் நல்ல விதமாக சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான முயற்சி. அதுக்கு தான் வந்து நம்ம இவ்வளோ தூரம் வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகிறதுக்கு காரணமே.
விண்மீன் 773 நம்ம இன்றைக்கி ஆல் போர்டில் 3 நம்பர் 8 9 4 பிசியில் 89 அப்படிங்கிற கொடுத்துருக்கோம். நாளைக்கு இதே மாதிரி ஃபுல் போர்டு அப்படியே டேரெக்டாக வர மாதிரி கண்டிப்பாக இன்றைக்கி நான் அந்த கெஸ்ஸிங் கொடுப்பேன். அது எப்படி நாளைக்கு ஸ்ரீசக்தியில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் நண்பர்களே. சரிங்களா? 11ஆம் தேதி ஜூன் மாதம் ஸ்ரீசக்தி 419 அது எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துக்கலாம் நண்பர்களே. சரிங்களா? அதாவது நம்மளுக்கு வந்து 48 89 இன்றைக்கி ரிசல்ட்டு. ஏ போர்டில் பொறுத்த வரைக்கும் 8க்கு வந்து 2 அல்லது 0, பி போர்டில் 8க்கு 5 அல்லது 4, சி போர்டில் 9க்கு 9 ஒரு வேலை இறங்கலாம். ஒரு வேலை எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 8க்கு இறங்குனுச்சு, 8க்கு 8 இறங்குனுச்சு, 5க்கு 5 இறங்குனுச்சு. அது மாதிரி இந்த இடத்துல 9க்கு 9 நாளைக்கு ஒரு வேலை இறங்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. அது உங்களோட கணிப்பில் எப்படி இருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 9க்கு 9 ஒரு வேலை இறங்கலாம். அப்படி இல்லைனா 9க்கு 4 பவராக 9க்கு 4 அப்படிங்கிறதும் இறங்கலாம். சரி, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு முக்கியமான நம்பராக வந்து நான் போர்ட்லேயே தனியாக கெஸ் பண்ணி உங்களுக்கு பாக்ஸில் இந்த நம்பரை டேரெக்டாக ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இதில் நான் உங்களுக்கு முக்கியமான நம்பரை ஏ போல் 2 அல்லது 0, பி போல் 5 அல்லது 4, சி போல் 9 அல்லது 4 அப்படிங்கிற மாதிரி பிசியில் டபுள் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை இன்றைக்கி ஏபியில் டபுள் நம்பர் வந்தது, நாளைக்கு பிசியில் டபுள் நம்பர் வரலாம். அது என்னோடய கணிப்புப்படி 8க்கு 4 9க்கு 4 44 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5 9 7. சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு ஏபி ஏசிபிசி எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 89 22 69. ஒருவேளை 7 8க்கு வந்து 7, 8க்கு வந்து 2 பவர் நம்பர் 72, இல்லை 8க்கு 8 இறங்கி 8 + 1 9 கூட வரலாம். அது 89 இருக்கலாம். அப்படி இல்லைனா 8க்கு 2 8க்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு பவர் நம்பராக 22 கூட வரலாம். அப்படி இல்லை என்றால் 8க்கு 6 8க்கு 9, 8க்கு 6 வந்து பவரில் இருக்குது. 8க்கு 9 அப்படிங்கிறது ஒருவேளை +1 ஒருவேளை இந்த இடத்துல 8 - 1 7 வரலாம். இல்லை 8க்கு 8 இறங்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து 8க்கு 6 பவர், இல்லை 9க்கு 9 இறங்கலாம். 69 அப்படிங்கிறது கணிப்பில் இருக்குது. ஏசியில் 61 25 65 57 அப்படின்னு கொடுத்துருக்கேன். உங்களோட கணிப்பில் எப்படி இருக்கோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிசியை பொறுத்த வரைக்கும் 74 91 75 09 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களோட ஒரு வேளை 8க்கு வந்து 0, 9க்கு 9 இறங்கினாலும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே முக்கியமான நம்பராக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். அதுபடி உங்களோட கணிப்பில் 699 545 720 252 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 90 95 90 95 0 0 74. அதாவது இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 4, அதாவது 4 டிஜிட்டில் வந்து 4. இந்த 4க்கு வந்து ஒரு வேளை 0 வரலாம். 4க்கு 0, 8க்கு 0, 8க்கு 7, 9க்கு 4 0 0 24. அப்படி இல்லைனா 4க்கு ஒரு வேளை 2, 8க்கு 0, 8க்கு 5, 9க்கு 7 பவர் நம்பரால் தான் கணிப்பில் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 252 இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது 8க்கு 2, 8க்கு 5, 9க்கு 2 252. அப்படி இல்லைனா 96 91 8 + 1, அதாவது 4க்கு வந்து 9 பவர், 8க்கு 6 பவர், 8 + 1 9, 9க்கு 1 96 91 அப்படிங்கிற மாதிரி இந்த நம்பர் ரொம்ப முக்கியமாகவே இருக்குது. அப்படிங்கிறதுனால டேரெக்டாகவே ரொம்ப முக்கியமான நம்பராக உங்களுக்கு எல்லோட மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுபடி உங்களுக்கு எப்படி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி அமையும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு 2 போர்டு வந்து வெற்றி கொடுத்தோம். நாளைக்கு கண்டிப்பாக 4 போர்டு வெற்றி வேணும். அப்படிங்கிறதுனால நான் வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக அதுக்குரிய கெஸ்ஸிங் வந்து நம்ம எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். எடுத்து உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஏபிசி முக்கியமான மெயின் பாக்ஸாக இந்த நம்பரை ட்ரை பண்ணாலும் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஏபி ஏசிபிசி ட்ரை பண்ணாலும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா ஏபிசி பாக்ஸு 4 டிஜிட்டு இதில் எப்படி முக்கியமான நம்பரோ நம்ம அப்படியே பாக்ஸில் போட்டு பார்த்து ப்ளஸ் நம்பரை இந்த இடத்துல வந்து மந்த்லி சார்ட்டிங் கன்ஃபார்ம் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். அதனால் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி வெற்றிகள் வரப்போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். கண்டிப்பாக 4 போர்டு வெற்றி கண்டிப்பாக இருக்கும். இது முக்கியமான நம்பராக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது ஏபிசி பாக்ஸாக இருந்தாலும் சரி, 4 டிஜிட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு அருமையான வெற்றி நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. அதே மாதிரி அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தாலும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ரீசக்தி 419 கண்டிப்பாக ஒரு வெற்றி அடைவோம். நம்மளோட முயற்சி என்றைக்கும் தோற்காது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன்.
இதில் வந்து முக்கியமான நம்பராக நம்மளோட கணிப்பில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். எடுத்து தான் இந்த இடத்துல பாக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே, கண்டிப்பாக ஒரு வெற்றி அமையும் அப்படிங்கிறது இருக்குது. இதில் சந்தேகம் அடைய வேண்டாம். அதாவது ஏபிசி பாக்ஸாக இருந்தாலும் சரி, 4 டிஜிட்டாக இருந்தாலும் சரி, சந்தேகம் அப்படிங்கிறது வேண்டாம். கண்டிப்பாக ஒரு முக்கியமான நம்பராகவே இது இருக்கும். இதில் கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வெற்றி உண்டு. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வெற்றியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் நான் உங்களை ஒரு முழுமையான வெற்றியோட சந்திக்கிறேன். இன்பமே சூடுக, நம் எல்லோரும் வாழுக. அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள். ஒரு சூப்பரான வெற்றியோட நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸை பாருங்கள். நம்ம தினசரி கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு 2 போர்டு 3 போர்டு, அது ஆல் போர்டு என்னோட கணிப்பில் ஆல் போர்டுங்கிறதே வேணாம். என்னோடய கணிப்பு படி போர்டில் ஏபிசியில் உட்காரணும், அதே மாதிரி 4 டிஜிட்லேயும் உட்காரணும் அப்படிங்கிறத என்னோட முயற்சிக்கே முக்கியமான விஷயமே இதுதான். ஆல் போர்டில் சும்மா 4 2 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தாலும் கூட அதில் ஏதாச்சும் ஒரு 2 நம்பர் பாஸ் ஆகிடுது. அதை பற்றி நம்மளுக்கு ஆல் போர்டை பற்றி நான் வந்து பெரிய விஷயமாக பேச மாட்டேன். நம்மளுக்கு முக்கியமான விஷயமாக ஏபிசி போர்டில் உட்காரணும். ஒரு நாளைக்கு 2 போர்டாச்சும் உட்காரணும் கண்டிப்பாக. அந்த மாதிரி உட்கார்ந்தா தான் அது வந்து கணிப்பில் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம அந்த வெற்றிகளை கொடுத்துட்டு தான் இருக்கோம். நம்ம நேயர்கள் சொன்ன மாதிரி, நம்மளோட சப்ஸ்கிரைபர்கள் சொன்ன மாதிரி, இந்த இடத்துல ஒரு மெயினாக நம்பரை அப்படி கணிச்சு சொல்லேன்ப்பா அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நண்பர்களே. கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வந்து என்னோடய சைடில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு முழு வெற்றியும் முழு திருப்தியும் கண்டிப்பாக கொடுப்பேன். அதே மாதிரி உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது எனக்கு தேவை. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நினைக்கிறேன். நம்ம சொன்ன விஷயங்கள் எப்படி இருக்குது, இந்த மந்த்லி சார்ட்டு ஒரு 5 மாத சார்ட்டு நம்ம வச்சு கணிப்பில் எடுத்திருக்கோம். அந்த 5 மாத சார்ட்டை வச்சு எப்படிலாம் வந்திருக்கு அதாவது வின்னிங் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கணிப்பில் தான் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக அதுக்குரிய பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ரீசக்தி 419 கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி இருக்கும். அந்த வெற்றி உங்களை சேரும். அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கம் நண்பர்களே. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வீடியோஸ் பாருங்கள். நன்றி, வணக்கம்.